சிம்பிளான மெத்தட்ல ஒரு சூப்பரான மீன் குழம்பு தாங்க பார்க்க போறோம். 4 பேர் இருக்கிற வீட்டுக்கு இந்த அளவு கரெக்டா இருக்குங்க. 100 கிராம் தக்காளி எடுத்துங்க. அதாவது 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்துங்க. கரெக்டா இருக்கும். அதை நல்லா ஃபைனா கட் பண்ணிக்கங்க. உப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடுங்க. கரெக்டா இருக்கும். சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை எடுத்து கரைச்சிங்க. கரெக்டா இருக்கும். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனுக்கு கம்மியா போட்டுங்க. ஃபைனா கோவமா பேசைங்க. நல்லா குழம்பு கிரேவியா வரும். அப்பதான் நெக்ஸ்ட் நம்ம தாளிக்க போயிடலாம். கடாய் வச்சிருங்க. 50 கிராம் நல்லெண்ணெய் விடுங்க. 1/4 ஸ்பூன் வெந்தயம், 2 சோம்பு போட்டு 4 பச்சை மிளகாவை வவுந்து போட்டுருங்க. 4 பூண்டு பல்ல தட்டி போட்டுருங்க. கம கமன் மாசம் வரும். இப்போ 100 சின்ன வெங்காயமோ அல்லது 100 பெரிய வெங்காயத்தையும் ஃபைனா கட் பண்ணி இதுல ஆட் பண்ணுங்க. பொன்னரமா வர ஸ்டேஜ்ல கொஞ்சமா மிளகாத்தூளை ஆட் பண்ணுங்க. அப்பதான் அந்த எண்ணெய் நல்லா செவசவன்னு வரும். அந்த ஸ்டேஜ்ல கரைச்சி வச்சிருக்க விழுதை இதோட ஆட் பண்ணி கொதி வந்த உடனே 2 துண்டு மாங்காய், கிளீன் பண்ணி வச்ச பழப்பொடி மீனையும் இதுல ஆட் பண்ணிட்டீங்கன்னா 5 நிமிஷம் கண்டினியூஸா கொதி விட்டு அப்புறம் சிம்ல ஒரு 5 நிமிஷம் வச்சீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு தலை தலைன்னு அந்த மீன் குழம்பு சூப்பரா